ஹரீஷ் தன் முன்னால் வைத்த பொருளை பார்த்த கைல்விழி அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள். அப்போதுதான் சோஃபா பக்கத்தில் திறந்திருந்த புத்தகங்களை கவனித்தாள். அந்த புக்கில் இருந்த ஹெர்பல் மெடிசனை நீயே தயாரிக்க ட்ரை பண்ணியா? அதுவும் ஒரே நைட்டில் படிச்சிட்டா? திகைப்புடன் கேட்டவளால் அதை நம்பவே முடியவில்லை. ஹரீஷ் ஆமாம் என்று தலையை அசைக்க, இல்லை, இதுக்கு சான்ஸே இல்லை என்று மறுத்தாள் கைல்விழி. ஏன்? ஹரீஷ் ஒற்றை வார்த்தைகள் கேட்க, இதை பற்றி பல வருஷமாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஆளுங்களாலேயே அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை தயாரிக்க முடியாது. அப்புறம் நீ எப்படி ஒரே நைட்டில்? திணறலுடன் கைல்விழி பேசினாள். தெரியல, அதை படித்த உடனே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு, பண்ண, கடைசியில் இந்த மாதிரி வந்துச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஹரீஷ் தோள்களை குலுக்கியபடி சொன்னான். கைல்விழி அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தாள். அவனுடைய ரியாக்ஷனில் பொய் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவளாக, சரி, இதை இப்போ என்ன பண்ணணும் என்று கேட்டாள். ஏதோ ஒரு காரணத்தினால் கைல்விழிக்கு ஹரீஷை நம்பலாம் என்று தோன்றியது. அவனிடமிருந்து ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் வருவதை இப்போதும் அவளால் ஃபீல் செய்ய முடிந்தது. நைட் முழுவதும் அந்த புத்தகங்களை படித்து கொண்டிருந்த ஹரீஷ் ஹெர்பல் மெடிசன் பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸை தெரிந்து கொண்டான். அதனால் அந்த புக்கில் இருக்கும் மெத்தடை ஃபாலோ செய்து கைல்விழிக்காக ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை தயாரிக்க முடிவு செய்தான். அவளுடைய கிச்சனில் இருந்த சில பொருட்களை வைத்துதான் அவன் அந்த டேப்லெட்டை தயாரித்திருந்தான். அதன் முடிவில்தான் அந்த சிவப்பும் பிரவுனும் கலந்த மாத்திரை கிடைத்தது. அதை பார்க்க தீபக் அவனுக்கு கொடுத்த டேப்லெட்டை போலதான் இருந்தது. இதை சாப்பிட்டா என்ன நடக்கும்? கைல்விழி மீண்டும் கேட்க, நேரமாக ஆக அந்த மாத்திரை எந்த விதத்திலும் வேலை செய்யவில்லை என்று இருவருக்கும் தோன்றியது. ஹரீஷ் சோர்ந்து போன வேளையில் திடீரென்று அவனுடைய ஃபோன் அடித்தது. காலர் ஐடியில் சந்தனாவின் பேர் வரவும் ஃபோனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தள்ளி சென்றான். சொல்லு சந்தனா, அவன் கூற. ஹரி, நீ எங்க இருக்க? அப்பா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு, நீ கொஞ்சம் நம்ம வீடு வரைக்கும் வர முடியுமா? ஃபோனை கட் பண்ணிவிட்டு கைல்விழியிடம் வந்தவன், நான் இப்போ கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும். கொஞ்ச நேரத்தில் அவன் சந்தனாவின் வீட்டை அடைய அந்த வீட்டு ஹாலில் அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் கூடியிருந்தார்கள். ஹரீஷ் உள்ளே வர அவர்களின் பார்வை அவன் பக்கமாக திரும்பியது. என்னமோ இந்த பக்கமே வரமாட்டேன்னு சபதம் போட்ட என்பது போல பாட்டியின் பார்வை ஏளனமாக அவன் மீது விழ ஹரீஷும் அசராமல் அவரை பார்த்தான். நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல, என் மாமனாரை பார்க்க தான் வந்தேன். இப்போ திடீர்னு நீ ஏன் இந்தியா கிளம்பி வந்த? அனுராதா தன் மகனை பார்த்து கேட்டார். அம்மா, நான் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சிருக்கேன், மதிவாணன் உற்சாகமாக கூறினார். அவரை ஆச்சரியமாக பார்த்தவர், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்று கேட்டார். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும். கொஞ்ச நாள்லேயே அந்த அமௌண்ட்டு 3 மடங்காக பெருகும். மதிவானா, நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் இப்போது நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த அளவுக்கு சரியாக போகலை. நீ இவ்வளோ சொல்கிறதுனால என்னால் அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் தர முடியும். அதில் எந்த அளவுக்கு லாபம் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவை கூட்டிக்கலாம், அதுதான் சரியாக இருக்கும். எதுக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் என்று யோசனையுடன் கூறினார். அம்மா, என் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான். அவன் நிறைய லாபம் தர கம்பெனிகளில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான். அதனால தான் அவனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரிட்டர்ன் தர முடியுது. கண்டிப்பாக இதிலிருந்து நாம் நிறைய பணம் சம்பாதிப்போம், என்னை நம்புங்க. மதிவாணன் எப்படியாவது அனுராதாவை சம்மதிக்க வைக்க முயற்சித்தார். மாமாவோட ஃப்ரெண்டு அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாருன்னு மாமாவுக்கே கரெக்டாக சொல்ல தெரியல. ஏதோ பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. அதை மட்டும் நம்பிலாம் நம்ம பணத்தை தூக்கி கொடுக்க முடியாது, ஹரீஷ் பொறுமையாக எடுத்து சொன்னான். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த யாரும் அதை மதிக்கவில்லை. இவனுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்னு அதை பற்றி பேச வந்துட்டான். இவனே ஒன்றும் இல்லாத வெறும்பைய, இவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறானா என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்க சந்தனாவிற்கு ஹரிஷை நினைத்து சங்கடமாக இருந்தது. ஹரி, நீ நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு அவங்க புரிஞ்சுக்கல, திரும்பவும் ஒன்றை தான் தப்பாக பேசுகிறாங்க, விட்டுரு, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க என்று அவன் காதில் மெதுவாக சொன்னாள். இவங்க எல்லாரும் தெரிஞ்சே போய் குழிக்குள்ளே விழுகிறத என்னை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்கிறியா பேபி? சரி, நீயும் பிஸ்னஸில் தானே இருக்க, உங்கள் அப்பா சொல்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிற என்று அவளிடமே கேட்டான். கண்டிப்பாக அவர் சொல்கிறத நான் நம்பலை ஹரி, ஆனால் இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாததுனால நான் அமைதியாக தான் இருந்தாகணும். சந்தனா அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். ஹரீஷ் பேசியதையெல்லாம் அனுராதா கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. தன் மகன் சொன்ன பண விஷயங்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தவருக்கு அதில் வந்த லாபத்தின் அளவு கண்களுக்குள்ளேயே இருந்தது. மதிவானா, நாம ஏன் முதல்ல ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது என்று கேட்டார். 50 லட்சம் 5 கோடி ஆனதை பார்த்த ஹரீஷ், ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினச்சா முதல்ல அவனோட ஆசையை தூண்டணும்னு சொல்கிறது சரியாக தான் இருக்குது. தன்னை பெரிய புத்திசாலியாக நினச்சிக்கிற பாட்டியே இவ்வளோ ஈஸியாக ஏமாந்துட்டாங்கல்ல என்று தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டான். அம்மா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?
நாம் ஒன்றும் அவ்வளோ மோசமாக போயிடல. சென்னையில் இருக்க பணக்கார குடும்பங்களில் நாமளும் ஒருத்தங்க. நாம் போய் பிச்சை காசு 5 கோடி ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிக்குவான். மதிவாணன் அழுத்தி சொல்ல அதை கேட்டு மற்றவர்களும் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை இழக்க விருப்பமில்லை. சரி, அப்படின்னா நம்ம ஃபேமிலியிலிருந்து எவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிற? அனுராதா முடிவாக கேட்டார். உடனே மதிவாணன், அம்மா, நம்ம பிஸ்னஸில் கிடைக்கிற மொத்த ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. நமக்கு தேவையான அளவு ப்ராஃபிட் கிடைச்ச உடனே அந்த பணத்தை நாம் திருப்பி எடுத்துக்கலாம் என்று உற்சாகமாக கூறினார். பாட்டி, தயவு செஞ்சு மதிமாமா சொல்கிறத கேட்காதீங்க. திடீரென மாளவிகா சத்தமாக சொல்ல எல்லோருடைய கவனமும் அவள் பக்கம் திரும்பியது. மாமா சொல்கிற மாதிரி நாம் ஒன்றும் சென்னையிலேயே பணக்கார குடும்பம்லாம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு என்னமோ இது கண்டிப்பாக ஒரு ஸ்கேமாக இருக்குமோன்னு தோணுது என்று தன் சந்தேகத்தை கூறினாள். மாளவிகா, நான் உன் பாட்டிக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். மதிவாணன் வேகமாக பதில் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா. நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் இதில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. மாளவிகா தன்னுடைய முடிவில் உறுதியாக நின்றாள். மாமா, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் இதை பற்றி எதுக்கும் நல்லா யோசிங்க. மனது கேட்காமல் ஹரிஷ் திரும்பவும் சொன்னான். இதை கேட்டதும் திலகாவுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஒரு முட்டாளா இருந்தா இங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று ஆக்ரோஷமாக கத்தினார். அத்தை, உங்களுக்கு விஷயமே புரியல. பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியா இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்நேரம் பணக்காரனா தான் இருப்பான். ஹரிஷ் தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல விடாமல் முயற்சி செய்தான். ஆனால் அங்கிருந்த பேராசைக்காரர்களின் காதில்தான் அது ஏறவே இல்லை. நீ பேசாம வாயை மூடிட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லைனா வெளியே போயிரு. அதற்கு மேல் திலகாவால் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. அதுவரை சைலண்டாக இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கார்த்திக்கு சடனாக ஒரு யோசனை உதித்தது. அவனுக்கு மதிவாணன் சொன்னதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. எந்த கிறுக்கன் கொடுத்த காசை 15 நாளில் 3 மடங்கா திருப்பி கொடுப்பான்? அவனுக்கு நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? ஆமா, இந்த பாட்டியை இவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியும்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சே என்று யோசித்தவன் மாளவிகாவை போலதான் அந்த யோசனைக்கு எதிராக பேச நினைத்தான். ஆனால் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டவன், மாளவிகா, மதி சித்தப்பா ரொம்ப நல்லவர். அவர் எப்படி நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நினைப்பாரு? அவர் சொல்றது உண்மையிலேயே நல்ல ஐடியாவை தான் தெரியுது என்று சொன்னான். என்ன சொல்ற கார்த்தி? பாட்டி ஆச்சரியமாக அவனை பார்த்தார். கார்த்திக் சந்தனாவிற்கு எதிராக சதி செய்தது தெரிந்த பிறகும் பாட்டிக்கு அவன் மேல் இருந்த பாசம் குறையவில்லை. இன்னொரு பக்கம் ஹரிஷ் யோசனையோடு கார்த்திக்கை பார்த்தான். இவன் ஒரு பைத்தியக்காரன்னு தெரியும், ஆனால் பிஸ்னஸ் விஷயத்தில் இந்த அளவுக்கு முட்டாள்தனமாக யோசிக்கிற ஆள் இல்லையே. அதுவும் சந்தனா ஃபேமிலியை கண்டாவே இவனுக்கு ஆகாது. இன்னைக்கு என்ன புதுசாக மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான்? ஹரிஷுக்கு சந்தேகமாக இருந்தது. அதே நேரத்தில் ஹரிஷை பார்த்த கார்த்திக்கின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷம் தெரிந்தது. உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக என்னைய அசிங்கப்படுத்தின, இனி இங்கே என்ன நடக்கப் போகுதுன்னு மட்டும் பாருடா என்று வன்மத்துடன் சொல்லிக் கொண்டவனின் மனதில் ஒரு பெரிய திட்டம் உருவானது.